ஹலோ. முத்தமிழ் சீர் தென்பழகி மோதூரில் இசக்கி அம்மன் கதை அப்படி அத்தனையும் என்னாவால் அறிந்தபடி நான் பாடு நற்றமிழ் சீர் வெங்கோட்டு நாதாவு மிக படைத்த அப்படி வித்தகம் சீர் குடவையரே வேளை முகவன் காப்புதாமி அடல் வரைவும் கலியானே நைங்கரனே சங்கரர்க்கு வடமொழியால் தடவரை மேல் மகிழ்ந்து பெற்ற வானரமே குடவையரே கணபதி குஞ்சரனே இஞ்சல் கதைக்கு இடரொன்றும் வராமல் இனிமையுடன் முன்னடவா கோவித்த மார்த்தாண்டர் குட்டியவர் கோர்த்த தமிழ் வரவிந்த சேர்கங்கை பூபதியின் அருளினாலி பாராளும் செந்தமிழ் நூல் பாடுவது முன்பதுமை ஏறாரும் நாட்டில் உள்ள பெரியோரே பொறுத்தருள்வி கொட்டுவதும் செழுங்கம் சங்குளிப்பதும் நீர்க்குமளி வெட்டுவதும் போர்க்களத்தில் விதைப்பதும் ஓர் நிலத்தை கட்டுவதும் பரிமாவி காப்பதும் கற்பு நிலை எட்டுவதாய் தமிழ் விரிவு புகழ் பலகை அன்னகிரி அன்னகிரி வளமையது அம்மையப்பர் திருக்கோவில் நகரி வளமையன் அருள்வாய் சரஸ்வதியே கண்ணல் பழம் அவளுடனே கனிகள் பல காரம் வைத்து வண்ண மலர் பாதம் வைப்பேன் வந்து புதகாய் கணபதியே நாடானே நாடதிலே நல்லவட சீமையிலே வட சீமையிலே நாடதிலே நல்லவட சீமையிலே வட சீமையிலே தேசமானே தேசத்திலே அன்னகரே ஆனதிலே போடு அன்னகிரி ஆனதிலே அழகு கோவில் நகரியானதிலே ஒரு அம்மையப்பர் கோவில் அறிவத்தோரு மறையவர்கள் அவர் அவருக்கு தக்க முறை ஒரு நாளும் குறையாமல் முறை தப்பாமல் போடு பூஜை செய்து ஏதப்பமலே பூஜை செய்து நாளையிலே சிவபாபான் சிவ ஆசி மலடா நீர்வளம் நிலவளம் ஆமா கார்வளம் கண்ணல் வளம் கனிமை வளங்கள் மலை வளம் மக்கள் வளம் இவையெல்லாம் அமையப்பெற்ற சரி அன்னகிரி என்று சொல்லக்கூடிய ஒரு அழகான பட்டணம் எங்க அன்னம் என்றால் சோறு சோறு கிரி
ஆமா சோறுமா. ஆமா சோறு. ஆமா, அன்னம் என்றால் சோறு, சரி இரி என்று சொன்னால் மலை. சோத்தால் மடையடைக்கும் சோழவள நாடு என்று சொல்லுகின்றார்கள். வீட்டுல சோறு போடனா எப்படி கேப்பீங்க? சோறு சோறு தாங்க, அவன் சோறு போடுங்க. அப்படிதானே சொல்லுவோம். அப்புறம் என்ன? ஆமாம்மா. ஆ, ஆ, சரி சொல்லுங்கள். அதாவது சோழவள நாடு. ஆ, ஆமா ஆமாப்பா, அந்த சோழவள நாட்டிலே ஆ. ஒரு அம்மையப்பர் ஆலயம் இருக்கின்றதா. அம்மையப்பர் ஆலயத்திலே அதாவது அம்மையும் அப்பனும் இருந்து காட்சி தரக்கூடிய காரணத்தினால் காரணத்தினால் அதை அம்மையப்பர் ஆலயம் என்றே சொல்லுகின்றார்கள். 61 மறையவர்கள் மகாதேவர் மனமகிழ பூஜை செய்து வருகிறார்களா? 61 மறைவர்களுக்கும் தலைமை மறைவராக யார் யார் கண்ணே திகழ்ந்து வருகின்றார்கள்? சிவப்பாப்பான். எங்கப்பா சிவபாப்பா. சிவப்பாப்பான் ஆமாம்மா. சிவாசி என்று சொல்லக்கூடிய பெண்ணை மணமடைத்து சரி. மாலையிட்டு மணமடைத்து வாழ்ந்து வரக்கூடிய நாளைகளை ஆமாம்மா. குழந்தை இல்லாத கவலையினாலே ஆ, அம்மையப்பர் ஆலயத்திலே வந்து என்ன சொன்னால் பாருங்கள். எப்படி எப்படி அம்மா முறையிடுகின்றார்கள்? குழந்தை ஒன்று வேண்டுமென்று போதையரோ கணவனுமாய் குழந்தை ஒல்கி வேண்டும் என்று போதையரோ ஆண்டவரே மகாதேவா குழந்தை தாருமையா. ஆண்டவரே மகாதேவா குழந்தை தாருமையா. தோகை பங்கள் மனதிறங்கே தொழுதீர்க்கும் மாலையில் தோகை பெண்கள் மனமிறங்கி ஆதிசிவனார் அருளாளே குழந்தை வென்றெடுத்தாள். ஆதிசிவனார் அருளாளே குழந்தை வென்றெடுத்தாள். ஆமாம்மா. குழந்தை இல்லாத கவலையினாலே அம்மையப்பரை தொழுது சொல்லுகின்றாள். என்னம்மா சொல்லுகின்றார்கள்? அம்மையப்பர் சுவாமியே, ஆண்டவா, நாங்கள் யாருக்கு என்ன பாவம் செய்தோம்? மனதறிந்து எந்த பாவமும் செய்யவில்லையே. உமது ஆலயத்திலே பூஜை செய்து வருகின்றார் அல்லவா? ஆமாம்மா. அவருக்காக மனதிறங்கி ஒரு குழந்தை கொடுக்க கூடாதா? அதாவது கேட்டால் கேட்டதை கொடுக்கக்கூடிய கற்பக விருட்சகம் அல்லவா கரைக்கின்ற சிவபெருமான். ஆமா அதாவது ஆண்டவா, உன்னுடைய அருளாலே எனக்கு மட்டும் ஒரு குழந்தை இருக்கும் என்று சொன்னால் என்னுடைய காலத்திற்கு பிற்பாடு அந்த குழந்தை உன்னுடைய ஆலயத்திலே பூஜை வைக்க நியமிக்கிறேன் என்று சொல்லி முறையிட்டாரா? இப்படி சரி முறையிடக்கூடிய நாளையிலே அம்மையப்பர் மனதிறங்கி ஆமாப்பா அவர்களுக்கு குழந்தைக்கு வரம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி சரி அழகான ஒரு ஆண் குழந்தைக்கு வரம் கொடுக்கிறார். எங்கப்பா பெற்றெடுத்த குழந்தையை கொப்பாடை நீக்கி தொப்பில் கொடியானது அறுத்து தங்கமாணிக்க தொட்டிலே இட்டு தாலாட்டி குழந்தைக்கு பேராம சூட்ட வேண்டும் அல்லவா? அப்படி என்று சொல்லி வேதியர் குலத்திலே பிறந்த காரணத்தினால் அந்த குழந்தைக்கு அழகாகவே ஆமாமா வேலவ வேதியன் என்று சொல்லி பேர் நாமம் கொடுத்தார்களா? வேலவ வேதியன் என்று திருநாம பெயரை சுட்டு ஆமாமா வளர்த்து வரக்கூடிய நாளைகளில் சரி அதே அம்மையப்பர் ஆலயத்திலே நடனமாடி வருகிறாள் ஒரு பெண்ணானவள். ஆமாமா. அவள் யார் என்று பார்த்தால் யார் கண்ணே? பலகை நகரானதிலே ஆனதிலே பழமை தன்னை கேளமென்று கேளமென்று பலகை நகரானதிலே ஆனதிலே வளமை தன்னை கேளுமென்றே தாசிமார் கூட்டத்திலே நாற்பத்தொரு தாசிக்குத்தான் மூத்த
மூத்த தாசியவை தாசியவை தாதியவை சிவகாமி தாசிதானோ தாசிதானோ ஒரு தாசிக்கு மூத்த தாசி சிவகாமி தாசி. சிவகாமியும் இந்த கோவில்ல நடனமாடி வருகிறார். சரி, நடனமாடி வரக்கூடிய சிவகாமிக்கும் ஒரு குழந்தை என்பது கிடையாது. ஆமா, சிவகாமியும் நினைக்கிறாள். என்ன நினைக்கின்றாள்? இறைவா, என்ன எல்லாரும் மாதிரியும் நமக்கு ஒரு குழந்தை இருந்தால் ஆலயத்திற்கு கைப்பிடித்து கூட்டி வரலாம் அல்லவா? இருந்தாலும் அம்மையப்பர் சுவாமி இடத்துல நம்ம கேட்ட அவர் இல்லைன்னு சொல்லாம கொடுப்பார். என்ன பொன்னை தந்தாய் பொருளை தந்தாய் காக்கக்கூடிய மண்ணையும் அதிகமாக தந்தாய். 16 செல்வத்தில் முதன்மை செல்வம் குழந்தை என்று சொல்வார்கள் அல்லவா? ஆமா, குழந்தை செல்வத்தை தர மறுத்து விட்டாய் ஆண்டவா. அப்படி என்று அம்மையப்பர் ஆலயத்திலே வந்து எப்படி முறையமிட்டாள் பாருங்கள். எப்படி அம்மா? தாண்டின பொன்னோ உடமையுமேடோ துகிலோ இருந்தோ ஒரு குழந்தை எனக்கு இல்லையே. தாண்டியை பொன்னோ வேண்டோ உடமைகள் இருந்தோ சந்ததி இல்லையே இத்தனை ஆட்டி பரதேசிக்கு அண்ணோ இடாதிருந்தேனோ முதன்ன வந்தவர்க்கு ஆகாரமில்லை என்றேனோ. தோண்டியை போட்டு தொல்லாவை நிறுத்தி வைத்தேனோ. சொல்ல தொலையாது சத்தரி இல்லாத பாடோ. தொட்டியை போட்டு துலாவி நிறுத்தி வைத்தேனோ. சொல்ல துலையாத சந்ததி இல்லாத சிவகாமி மனமதுதானோ வருந்தி ஈஸ்வரன் மேலே கருத்தாயிருக்கின்ற நாளோ. இப்படியாக சிவகாமியானவள் சொல்லுகிறார். என்னமா சொல்லுகிறார்கள்? இறைவா, ஆண்டவா, நானும் யாருக்கும் இந்த பாவமும் செய்யவில்லையே. ஆண்டியை அடிக்கவில்லை, இறக்குடுமை செய்யவில்லை. பிச்சைக்கென்று வந்தவரை பின்னால் வர சொல்லவில்லை அல்லவா? ஆமா, அது மட்டுமில்லை, வேற என்ன? அன்னமென்று வந்தவரை அங்கே இங்கே அலைய விட்டேனா? ஒருபோதும் இல்லை அல்லவா? கோவிலே நாட்டியம் ஆடாமல் இறைவனை தரிசித்துக் கொண்டிருக்கிறாள். ஆமாமா, பார்த்தாரு சிவபெருமான் நினைக்கிறார். அவ என்ன கேட்கிறா? ஒரு குழந்தை தான் கேட்கின்றார். அவளுக்காகவா கேட்கின்றாள்? இல்லை, நமக்காகத்தானே கேட்கிறாள். ஆமா, நமது ஆலயத்திலே நடனமாட வைப்பேன் என்று வேற சொல்லுகிறாளே. கண்டிப்பாக இவளுக்கு ஒரு குழந்தைக்கு வரம் கொடுக்கிறது தவறே கிடையாது. ஆகட்டும் என்று சொல்லி ஆண்டவனார் மனதிறங்கி அழகான ஒரு குழந்தைக்கு வரத்தை கொடுத்தாரா? வரத்தை வாங்கினாள். சரி, 10 மாதம் ஒரு திங்களும் சென்றார் போன்ற அழகான ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுத்தாள். பெற்றெடுத்த குழந்தையை தாலாட்டி சீராட்டி பெயர் சூட்ட வேண்டுமே என்று எப்படி பெயர் சூடினாள் பாருங்கள். எப்படி கண்ணே? உரிய பெயரோ கண்ட நட்டு
போலவே திருகண்டனோடி வளர உரிய பெயரும் திருகண்டன் நட்டுவன் எனவே போலவே நட்டுவனோடி வளர ஓடி வளர்ந்திட நட்டு வருகோடி இவனை கல்வி மக்களோ கொள்தோ வருத்தி வருத்திய கொட்டுடை வாய் திரட்டை திறத்தாலே வல்லவனாடி அவனோ பந்தளத்தை கொட்டுடல் வாய் திறங்கை திறத்தாலே வல்லவனாகவே பந்தளம் சேவிக்க கத்தாகவி போலே உடமையும் செல்வம் அதிகரித்து சிவகாமி இருந்தாளே அந்த சிவகாமி தாசியானவை சரி மனதிலே நினைக்கிறார் என்னமா நினைக்கின்றார்கள் நம் குலத்திலே பிறந்த குழந்தைக்கு அழகான பெயர் சூட்ட வேண்டுமே என்று அப்படி என்று சொல்லி திருகண்டன் நட்டுவன் என்று ஒரு அழகான பெயரை சூட்டினாளா திருகண்டன் என்று சொன்னால் பகவானின் மறுபெயர் ஆமா நட்டுவர்கள் என்று சொன்னால் அவர்களுடைய குலத்தொழிலை குறிக்கும் என்று சொல்லுகின்றார்கள் சரி ஜதி சொல்லுவாங்க தெரியுமாமா தக்கச்சும்மி தக்கச்சுன்ன தக்கச்சும்மி தக்கச்சுன்ன தக்கச்சும்மி தக்கச்சுன்ன 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 அருமை இந்த ஜதி சொல்லுவாங்க தெரியுமா சரி ஆமா மத்தளம் வாசிக்கக்கூடியவங்களை தான் இந்த நட்டுவார்கள் என்று சொல்வார்கள் அட எங்கப்பா ஆமாப்பா சிறு வயதிலிருந்தே கற்று வருகிறான் சரி கற்று வந்து வரக்கூடிய நாளிலே ஆமாமா சிவகாமிக்கு இன்னும் ஒரு ஆசை வருகிறது என்ன ஆசை இருந்தாள் சிவகாமி அப்போதுதானோ இருந்தாள் சிவகாமி அப்பொழுதுதானோ வரது போலே மகள் வேண்டும் எனவே போலவே மகள் வேண்டும் எனவே அதனொந்து சிவகாமி வாடினாள் அதனொந்து சிவகாமி வாடினாள் இருந்ததீனால் பலன் ஒன்றுமில்லை இருந்ததீனால் பலன் ஒன்றுமில்லையே விட்டாக்கால் அதில் ஒன்று மோட்சம் பிள்ளைக்கு பலன் உண்டுமேயானால் பிள்ளைக்கு பலன் உண்டுமேயானால் தேடி ஆதாயமாக்கலாம் தேடி ஆதாயமாக்கலாம் என்று சொல்லி சிவகாமிதாசியோ தர வேணும் பிள்ளை என்று கோவிலில் சென்று நாட்டியமாடாமல் தவம் செய்கிற நாளையில் தவம் செய்கிற நாளையில் இப்படி சிவகாமி தாசிக்கு இன்னும் ஒரு ஆசை வருகிறது. என்ன ஆசை வருகின்றது? ஆசை யாரதான் விட்டுச்சு? ஒருவரையும் விடாது இல்லையா? ஆமா, படிப்படியான ஆசைதான் எல்லாத்துக்கும். ஆசை இருக்கதானே மனுஷனுக்கு அழிவுக்கு ஆரம்பம். ஒரு பொருளுக்கு ஆசைப்பட்டு அந்த பொருள் கிடைக்குதுன்னா அடுத்தது நிச்சயமா இன்னும் ஒரு பொருள் கிடைக்குது. ஆசைப்படுறது அழிவுக்கு காரணம்னு சொல்றீங்க, அதுக்குன்னு யாராவது ஆசைப்படாம இருக்கிறோமா? ஆசைப்படுறதுல ஒரு தவறும் கிடையாது. ஆனா ஆசை பேராசை என்று சொல்வார்கள் அல்லவா? உங்களுக்கு உண்டுமா? எனக்கெல்லாம் ஏகப்பட்ட ஆசைமா. ஆசையை விட அலப்பண்ணி தான் சொல்லலாம். ஆமா, சாப்பாட்டுக்கு அவன் பின்னாடி இருக்க ரசம் சரிதான். ஆமா, என்ன ஒருத்தன் இருக்கான் தெரியுமா? அவன் எங்க உருண்டு எழுந்தாலும் ஒருபடி மண்ணோட தான் அனுப்புவான். ஆமா, என்ன ஒருத்தன் இருக்கான் தெரியுமா? நேத்து ராத்திரி இன்னைக்கு காலையில
உருண்டு எலும்பி ஒண்ணும் தெரியாத பண்ணி குட்டி மாதிரி இருக்கான் பாத்தீங்களா? ஆமா ஆமா சரிதான். அப்படிதான். நம்ம கூட்டத்துல ஒருத்தருக்கு ஆசை கிடையாது. சாப்பிடுறதுக்கு தானே வாழுறோம். சாப்பிடுறதுக்கு இல்ல, அவ்வளவு பேராசை. ஓஹோ ஆமா ஆமா. இங்க 10 கிடைச்சிராதா, அங்க 10 கிடைச்சிராதா, அந்த செட்ல 2 நேரம், அந்த செட்ல 1 நேரம். ஆமா, காணாததுக்கு பிரசவம் பார்க்க போறான் இப்போ. இல்ல பிரசவமா இல்லம்மா, இந்த பிரசங்கம் பார்க்க போறான். நல்ல விஷயம் தானே. ஆமாம்மா. எல்லா தொழிலும் கற்று வச்சுக்கிட்டா நமக்கு பிறவு நல்லா இருப்போம். இப்ப கஷ்டப்பட்டோம்னா வயசான காலத்துல நல்லா இருப்போம். ஏம்மா, இப்பமே அவன் பணத்துக்கு மேல பணத்துல இருந்து உறங்கிட்டு இருக்கான். சரிதான். இப்பதான் வாழக்கூடிய பிராயம். அவன் என்ன தெரியுமா சொல்லியான், நான் இந்த ஜென்மத்துல என்னதெல்லாம் நினைக்கிறேன்னு நானே அனுபவிச்சுட்டு போயிடணும். சரிதான். பறவை தேடி வச்சு அனுப்பக்கூடியது அறிவில்லாதவன் செய்யக்கூடிய வேலைன்னு செய்யும். நல்லது. அதனால நீங்க உங்களுக்கு கஷ்டமாட்டு இருக்குன்னு சொல்லியாச்சுன்னா என்ற தாருங்கம்மா, நான் அனுபவிச்சிருக்கேன் எப்படியாவது. அப்படி என்று சொல்லி சிவகாமி தாசியானவே ஆமாம்மா அம்மையப்பர் ஆலயத்திலே வருகிறார். அண்டவா அம்மையப்பர் சுவாமி எனக்கு ஒரு ஆண் குழந்தை கொடுத்திருக்கிறார். ஆமா கண்டிப்பாக. குறை சொல்ல முடியாது. ஆமாப்பா. ஆனால் ஆண் குழந்தையை கொண்டு நடனமாட வைத்தால் சரி பார்ப்பதற்கு நன்றாக இருக்குமா? ஒருபோதும் நன்றாக இருக்காதல்லவா? எனக்கு பிறகு இந்த தொழிலை எடுத்து செய்வதற்கு ஒரு ஆண் குழந்தை வேண்டுமல்லவா? கண்டிப்பாக. இது என்னோடு முடிந்து போக கூடாது. ஆமாம்மா. தலைமுறையாக வளர வேண்டுமானால் சரி எனக்கு ஒரு பெண் குழந்தை தாருமையா ஆகட்டும் என்று சொல்லி அம்மைப்பர் ஆலயத்திலே வந்து முறையிடக்கூடிய நேரத்தில் கேட்டால் கேட்டதை கொடுக்கக்கூடிய கற்பக விருட்சகம் அல்லவா கிடைக்கின்ற சிவபெருமான். வேண்டுதல் வீணாகாது என்று சொல்லிருக்கணுங்க. அம்மையப்பர் மனதிறங்கி மீண்டும் சிவகாமி தாதிக்கு ஒரு அழகான பெண் குழந்தைக்கு வரத்தை கொடுக்கின்றார்களா? பெண் குழந்தைக்கு வரத்தை வாங்கினாள் சிவகாமி. ஆமாம்மா. பெற்ற நெல்லி பெண் பிள்ளைதான், பெண் பிள்ளைதான், சிவகாமி தாசியவள், தாசியவள், சிவகாமி தாசியவள், தாசியவள், பெண் பிள்ளைதான், பெண் பிள்ளைதான், சிவகாமி தாதியவை, தாதியவை, சிவகாமி தாதியவை, தாதியவை. முரண்முறையார் முரண்முறையார் ஒரு மனமகிழ மனமகிழ ஒரு மனமகிழ மனமகிழ. போடு 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 இத போடு. ஆருடைய மகள் ஆர்க்கு அருமையுள்ள மகள் அம்மையப்பர் பேரிடவோ பேரிடவோ அபிராமி பேரிடவோ பேரிடவோ அபிராமி பேரிடவோ பேரிடவோ. போடு போடு. இப்படியாக சிவகாமி பெற்றெடுத்தாள் குழந்தை. சீராக வளர்த்து வரக்கூடிய நாளைகளில் சரி குழந்தைக்கு பெயர் சூட்ட வேணுமானால் ஆமாம்மா உற்றார் உறவரையார் சொந்த பந்தங்கள் அனைவரையும் அழைத்தாய். அனைவரையும் அழைத்து இடி அக்கா தங்கச்சி, ஏய் எனக்கு அழகான பொம்பளை பிள்ளை பிறந்திருக்குடி. ஆமா கண்டிப்பாக. என்னை மாதிரி செக்க செவேன்னு சூப்பரா அழகா இருக்குடி. சூப்பர் நைஸ். ஆமாப்பா. இது வர்றி இந்த குழந்தைக்கு ஒரு அழகான பெயர் உன் வாயால சொல்லு பாரிக்கலாம். தங்கச்சி ஏடி, இந்த சூப்பரா பிறந்திருக்கக்கூடிய குழந்தைக்கு நீ சூப்பரா ஒரு பேரு சொல்லு பாப்போம். என்ன பிள்ளை? அதாவது இங்க இருக்கணும்டி, சும்மா பிரசன்னம் பார்க்கணும் நீ இருக்கப்படாது. செல்லு பிறந்திருக்கிறது பெண் குழந்தை. நம்ம பிரியாவா? நம்ம இந்த ஆத்தங்கரக்காரி. சரிதான் பிரியா. இடி அதாவது என்னுடைய குழந்தைக்கு பிரியாட்டு பேர் வைக்க வேண்டாம். தங்கச்சி நீ ஒரு பேரை சொல்லிடி பாப்போம். பிள்ளை சூப்பரா இருக்கு, சுப்புலட்சுமி. எடி அதாவது ஒரு ஆள் அந்த கடைக்கு போக மாட்டேங்க, வரக்கூடியவை எல்லாம் விலை கூடுதல் அப்படியே போயிட்டு திரும்ப வந்துருவாங்க. அதனால எனக்கு அந்த பேர், ஆமா அந்த பேர் வேண்டாண்டி. தங்கச்சி நீ ஒரு பேரு சொல்லிடி பாப்போம். தீபிகா படுகோணல் வச்சிருவோமே. என்னடி தீபிகா படுகோணல்? நீ என்னத்துக்கு அங்க போனா? தீபிகா படிகோணல். என்னது? எடி
அதாவது ஒரு பேரு சொல்லணும்னு சொல்லியாச்சுன்னா ஒண்ணுல படிக்கணும், இல்லன்னா 4 எழுத்து படிச்சவங்களுக்கு கூட லாந்தவாவது செய்யணும். சும்மா அதுக்குள்ள அச்சுக்கிட்டு பேசிட்டு இருந்தா அப்படி தாண்டி இருக்கும். சரிதான். மீனா நம்ம மீனாவா? ஐயோ, நல்ல நல்ல பேரு, நல்ல கண் அழகு. சரி. ஆனா அந்த மீனா எல்லாம் எனக்கு குழந்தைக்கு வேண்டாம். ஓஹோ. நீ தீபிகா படுக்கோனாவும் எனக்கு குழந்தைக்கு வேண்டாண்டி. இடி அக்கா, என்ன நீ ஒரு பேரு சொல்லி பாப்பண்டி. ஹன்சிகா மோத்வானி. நீ என்னத்துக்கு முத்த போறாங்க? மோத்வானி எங்க அந்த பிள்ளைக்கு பேரு ஆ, ஹன்சிகா மோத்வானி. ஓ கன்சிகா மோத்வானி. ஆமா ஆமா, இது ஒரு 60-65 வயசு பாட்டிக்கு கேட்கும். ஏ கனிசிகா முட்டவாணி அப்படின்னு சொல்லுவோம். அதனால அந்த குழந்தைக்கு இந்த பேர் வேண்டாம். தங்கச்சி, நீ ஒரு பேரு சொல்லி பாப்போம். ஆ, ரொம்ப யோசிக்காதடி, நேரம் ஆகும். இல்லடி, அழகு இல்ல, சூப்பர் பிள்ளை. ஆமா, யோசிக்க வச்சியா? நீ யோசித்துட்டு பொறுமையா சொல்லு பாப்போம். தங்கம் தானே எங்க மைனிக்கு பேரு. எடி வேண்டாம், ஏற்கனவே அங்க குழப்பத்துக்கு மேல குழப்பத்துல நடக்கு. எடி, நீங்க எல்லாம் பெயர் போட ஆகவே நம்ம ஆகாது. கண்டிப்பாக 10 மாதம் கஷ்டப்பட்டு குழந்தையை பெற்றெடுத்தது நான் தானே. வாக்கியத்தங்க நீதானம்மா. பெற்றவளுக்கு தானே பிள்ளையினுடைய அருமை தெரியும். உண்மைதான். என்னுடைய குழந்தைக்கு நான் பெயர் சூட்டுகின்றேன். சரி, லட்சுமி. அடேங்கப்பா. லட்சுமி எப்படி? அதாவது லட்சுமி கடாட்சியம் தென்படக்கூடிய காரணத்தினால் இந்த குழந்தைக்கு லட்சுமி என்று சொல்லி பேர் நாம கொடுத்தார்களா? லட்சுமி என்று திருநாம பெயரை சூட்டி குழந்தையை வளர்த்து வரக்கூடிய நாளைகளே நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக குழந்தையை வளர்த்து வருகின்றாய். வளர வளர குழந்தையினுடைய வயது வளர்ந்து வருகிறது. ஆமாம்மா. 1 வயது 2 வயதாம் 2 வயதாம் 2 வயதாம் 2 வயதா 3 நாளாகி 1 வயது 2 வயதாம் 2 வயதாம் 2 வயதாம் 3 நான்காகி 4 திருவயதில் நடந்தல்ல விளையாடி போடு 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 தானே திருவயதில் ஆடை கட்ட தான் படித்தார். அசத்து அசத்து தானே திருவயதில் இடத்தோத வைத்தனராம் அசத்து அசத்து கரக்கு கரக்கு கரக்கு. குழந்தைக்கு வயது கடந்து செல்கிறது. ஆமாமா. 1 வயது 2 வயதாகிறது. குற்றதோர் 3ஆகி 3ஆன வயதிலே முடிகிறக்கு காதுகுத்தி 4ஆன வயதிலே பாலகி நடந்து மெல்ல விளையாடி 5ஆன வயதிலே அடைகட்ட படித்து 6ஆன வயதிலே இந்த குழந்தையை அதாவது கல்விக்கூடத்தில் நாமல் சேர்க்க வேண்டும். என்னதான் கல்வியை கற்றுக் கொடுத்தாலும் ஆமாமா, குழந்தைக்கு கொஞ்சமாவது நடனத்தையும் கற்றுக் கொடுக்க வேண்டும். ஆமாம்மா. என்ன, அதாவது சிறு வயதிலே இந்த நாட்டிய கலையை கற்று வருகின்றார் இந்த லட்சுமி பெண்கொடியானவள். மீன் குஞ்சுக்கு நீந்த சொல்லியா கொடுக்கணும். பெரியவர்கள் சொல்வார்கள் அல்லவா, எப்படி இளமையில் கல் சிலையில் எழுத்து என்று சொல்வார்கள். சிறு வயதிலே ஒரு வித்தையை நாமல் படித்து விட்டோம் என்று சொன்னால் பருவ வயது அடையக்கூடிய நேரத்தில் அது பக்குவமாகவே அமைந்து விடும். அது உண்மைதானே. இல்லன்னு வச்சுக்கியா, என்ன கடைசி வரைக்கும் 7 கழுத வயசு வரைக்கும் இப்படிதான் இருக்கு. எதா இருந்தாலும் சிறு வயதிலே கற்றால் ஆமாமா அது நல்லா இருக்கும். ஆகட்டும் என்று சொல்லி தெளிவா புரியும். ஆமா, கல்வியோடு சேர்த்து குறைவு கற்றோன்னு வைங்களேன், பிள்ளை குட்டியெல்லாம் ஆனப்புறமா அதுக்கு யோசனையாவே இருக்கும். வீட்டை பார்க்கணும், வீட்டுல உள்ள வேலைகளை பார்க்கணும், பிள்ளைங்களுக்கு யோசனை வரும். அது கற்கவே முடியாம ஆயிரும். நீ என்னது இப்ப கற்களுக்கு போற? கற்களுக்கு இல்ல, படிக்க முடியாம ஆயிரும்னு சொல்றேன். படிக்க அது புரியும்படியா சொல்லுமா. நீ இப்ப கற்களுக்கு போகணும்னு சொல்லியாச்சுன்னா அப்புறம் பாட வேற ஆளா இல்லையா பாக்கணும். ஏமா, அதாவது நான் என்ன தெரியுமா சொல்றேன், என்ன அதாவது நான் இல்ல யாராக இருந்தாலும் சிறு வயதிலே ஒரு வித்தையை படித்து விட்டோம் என்று சொன்னால் பருவ வயது அடையக்கூடிய நேரத்தில் அது கண்டிப்பாக சிறப்பாக செயல்படுவார்கள். உண்மைதான், அது உண்மைதானம்மா. ஆகட்டும் என்று சொல்லி கல்வியோடு சேர்த்து இந்த நாட்டியக்கலையும் கற்றுக் கொடுத்து வருகின்றாள் இந்த சிவகாமி தாதியானவள். கற்றுணர்ந்து வருகிறாள் லட்சுமியானவள். கற்றுணர்ந்து வரக்கூடிய நாளையிலே கற்றுணர்ந்து தேர்ச்சி பெறுகின்றாள், நடனமாடத் தொடங்குகின்றாள். சிவகாமிக்கோ கொஞ்சம் வயதாகி செல்கிறது. நினைக்கிறாள் சிவகாமி, என்ன நினைக்கின்றாள், நம்மளை விட நம்ம புள்ள நல்லா தானே இருக்கிறா, அவள் அருமையாக நடனமாடுகிறாள் அல்லவா, இவளை கொண்டு அம்மையப்பர் ஆலயத்தில் நடனமாட வைத்தால் மிகவும் சிறப்பாக இருக்குமே. கண்டிப்பாக. இருந்தாலும் அவளுக்கு விருப்பம் இருக்கான்னு கேட்கணும், ஒரு வார்த்தை கேட்க வேண்டும் அல்லவா. விருப்பம் இல்லாம யாரையும் எங்கேயும் விரட்டி விட முடியாது. யாராக இருந்தாலும் விருப்பத்தோடு வர வேண்டும். கண்டிப்பாக. அம்மா லட்சுமி,
என்ன இங்க வாம்மா, என்னம்மா உன்னிடத்திலே ஒன்று கேட்கின்றேன். கேளுங்கள் அம்மையப்பர் ஆலயத்திலே இன்று முதல் உன்னை நடனமாட வைக்கலாம் என்று நினைக்கின்றேன். சரி உனக்கு சம்மதமா? சம்மதம்தான் கூட்டத்தை கண்டு பயப்படுவியா? இல்லை பயப்பட மாட்டியா? இல்லை சரி. அம்மா என்ன? அதாவது இந்த வார்த்தை தாங்கள் எப்போது உரைப்பீர்கள் என்று சொல்லி காத்திருக்கின்றேன் அம்மா. ஆ, தனிமையாக என்னால் போக முடியாது. ஆ, இதோ இருக்கின்றார் அண்ணன். ஆமா. அண்ணன் மட்டும் என்னோடு வருவார்கள் என்று சொன்னால் சரி, அம்மையப்பர் ஆலயத்திலே தங்கள் சொன்ன போல் நான் சென்று நாட்டியம் ஆடி வருகின்றேனே. இது நல்ல வார்த்தை சொன்னாய். ஆமா கண்டிப்பாக. அண்ணன் எப்பொழுதும் உனக்கு துணையாக இருப்பான். ஆகட்டும் அம்மா. ஆனா அவன் உன்னோடு வருவதற்கு சம்மதம் தெரிவிப்பானா என்று தான் எனக்கு தெரியவில்லை. கண்டிப்பாக வராமல் இருப்பானா? உன்னோடு வருவதற்கு அவனுக்கும் விருப்பம் இருக்க வேண்டும் அல்லவா? கண்டிப்பாக. நட்டுவா, நட்டுவா, உன் தங்கையுடைய விருப்பத்தை பார்த்தாயா? அண்ணன் வர வேணுமே என்று ஆசைப்படுகின்றாள். நீ தங்கச்சி கூட போயிட்டு வரியாப்பா? கொஞ்சம் கொஞ்சம் வர்றது கஷ்டமா தான் இருக்குதான். ஒருபோதும் கிடையாது. அதாவது வாய் சொல்லை நம்பாதீர்கள். மனது மனது உள் மனது கண்டிப்பாக தங்கையோடு போக வேண்டும் என்று தான் இருக்கும். அப்படியா? ஆகட்டும் என்று சரி, சொல்லி அப்படியான அண்ணனும் தங்கையுமாக சென்று நடனத்தை ஆரம்பித்து வாருங்கள். சரி அப்படின்னு சொல்லி ஆமா அழகாகவே லட்சுமி அலங்காரம் செய்கிறாள். மணமகிழ பல்லவனையும் மங்கையர்க்கு அணிந்தவள்ளும் கண்ணதிலே மையும் மெட்டாள், காதில் தங்க தோடு மெட்டாள், தோளுக்கு முறுக்கு வளை, இடத்து வர்ண கச்சோ, தோளுக்கு முறுக்கு வளை, என் துணிகளுக்கு வர்ண கச்சோ, ஆடகம் சிலம்பு தண்டை வட்டரெஞ்சான் நெற்றி பிறை, ஆறாளில் லட்சுமியால் நடனமது ஆடுதற்கு அம்மையப்பர் அம்மையப்பர் கோவிலிலே நடனமாட வாராளே, அம்மையப்பர் கோவிலிலே கோவிலிலே நடனமாட வாராளே. இப்படி அண்ணனும் தங்கையுமாகவே ஆமாம்மா அலங்காரம் செய்து கொண்டு, சரி ஏன்னா எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் சரிதான், ஆமா கண்டிப்பாக. அதற்கு ஏற்ற மாதிரி உடை அணிந்தால் தான் அந்த இடத்துல பாக்குறதுக்கு நல்லா இருக்கும். அது உண்மைதானம்மா. அப்பதான் தனியா தெரியும். ஆமா நம்ம எல்லாம் ரோட்ல நடந்து போனாலே கண்டுபிடிச்சிருவாங்க வில்லுப்பாட்டு பாட போறாங்க அப்படின்னு. ஆமா உன்னை பார்த்து என்ன சொல்றாங்க? மகுடம். அம்மா சரியாக பொருந்துகிறது. இன்னைக்கு காலையில அவங்க வந்த உடனே ஒரு ஆள் என்ற கேட்டு சமையல்காரர் வந்திருக்காருன்னு கேட்டு. ஆமா சரிதான். அவங்க மகுடக்காரங்கள மாதிரி எனக்கு தெரியல. ஆ, வைப்புக்காரங்க வந்திருக்காங்களான்னு ஒரு ஆளு கேட்டு. சரிதான். ஆமாப்பா. அதாவது இப்படி வெள்ளை வேட்டியும் சட்டையும் போட்டுட்டு அந்த பேக்க தூக்கணும்னே சொல்லிருவாங்க, இது கொடைக்காரன் அப்படி. ஆமா இது இவங்க வில்லுப்பாட்டுக்காரங்க தான். ஆமாப்பா அதனால வில்லுப்பாட்டுக்காரங்க தானா ஜென்மழிந்தாலும் இவனுக்கு மூத்துல முழிக்கப்படாது. இவனுக்கு மூத்துல முழிச்சன்னு வச்சுக்க அந்த ஒரு காரியம் நடக்காது. சரிதான். வில்லுப்பாட்டுக்காரனுக்கு மூத்துல அப்படி என்று ஆமாப்பா அழகாக ஒவ்வொரு தொழிலுக்கு ஏத்த மாதிரி உடை அணிய வேண்டியதுதான். ஆமா என்ன? அதாவது ஒரு இடத்துல சம்பந்தம் கேட்க போற இடத்துல எல்லாம் சொல்றாங்க, எப்படி கல்லடிச்சு பிழைக்கவனுக்கு என் பிள்ளைய கொடுப்பேன், ஆனா வில்லடிச்சு பிழைக்கவனுக்கு ஒரு நாள் என் பிள்ளைய கொடுக்க மாட்டேன், மரியாதையா பேரு. நீங்க ரெண்டாவதா சம்பந்தம் கேட்டு போனீங்கன்னா அப்படிதான் பேசுவாங்க. முத கிடைச்சதை வச்சு வாழ்ந்தீங்கன்னா நல்லா இருக்கும். யாரம்மா சொல்லுதீங்க என்னையா? ஆமா, என்ன பார்த்தா அந்த வார்த்தை சும்மா சொல்லுதீங்க? சம்பந்தம் இப்படி இருக்கக்கூடிய நாளையிலே ஆமா அண்ணனும் தங்கையுமா பொறாம இருக்கணும்மா. அண்ணனும் ஆனா இவ்வளவு தூரம் பொறாம இருக்கக்கூடாது. அண்ணனும் தங்கையுமாகவே சரி அம்மையப்பர் ஆலயத்தில் வருகிறார்கள். ஆமாம்மா. இப்படி நடனம் ஆடினார் பாருங்கள். எப்படி எப்படிம்மா? அம்மையப்பர் கோவிலுக்கு 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 அன்றாடம் போய் வருவாள் போய் வருவாள் அம்மையப்பர் கோவிலுக்கு 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 அவள் அன்றாடும் போய் வருவாள் போய் வருவாள். சிம்மையுடன் சதுராடி சதுராடி சிம்மையுடன் சதுராடி சதுராடி கிளிகள் வருகையிலே வருகையிலே போடு 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 போடு. போட்டு ஒரு நாளில் சதுராடி சதுராடி எம்மா சதுராடி நிதலால் வருகையிலே வருகையிலே ஒரு நாளும் சதுராடி 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 பொன்னுதலால் வருகையிலே வருகையிலே விரும்பி
அங்கே ஒரு மறையும் ஒரு மறையோ அங்கே ஒரு மறையோர் ஒரு மறையோ ஓடி மகள் அருகில் வந்தார் அருகில் வந்தாள் அசத்து 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 போல் இப்படியாக அம்மையப்பராலயத்திலே ஆமாம்மா. அண்ணனும் தங்கையுமாக வருகிறார்கள் எல்லோரும் காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் கண்டிப்பாக திரை விலகுவென்று சரி திரையானது விலகுகிறது ஆமையா லட்சுமியான சபையிலே அப்படியே சுழன்று வருகிறாள் எங்கப்பா இந்த நேரத்தில் வந்து அதாவது லட்சுமி எப்போது திரை விலகும் லட்சுமியை பார்க்க வேண்டும் என்று சொல்லி சொல்லி வழிமேல் வெளிவைத்து காத்திருக்கின்றார்கள் அங்கு இருக்கக்கூடிய ஊரவர்கள் அம்மா அந்த இடத்துல லட்சுமி பெண்குடியானவள் தங்கச் சிலை போல் வந்து காட்சியளித்தாளா எப்படி வந்து நாட்டியம் புரிகின்றாள் என்று சொன்னால் தங்க பதுமை ஒன்று சதுராடுது தங்க பதுமை ஒன்று சதுராடுது அதில் சந்தன பொற்குழம்பு இணைந்தோடுது தங்க பதுமை ஒன்று சதுராடுது மோகினி என்பது இவள் பெயரல்லவோ நெஞ்சம் மோகம் திறந்திருக்கும் சீரல்லவோ மோகினி என்பது இவள் பெயரல்லவோ நெஞ்சம் மோகம் திறந்திருக்கும் சீரல்லவோ மாலவன் பெண்மை கண்ட மலரல்லவோ புவி மனதை மயக்க வந்த சிலை அல்லவோ தங்க பதுமை ஒன்று சதுராடுது கனியை பிளந்து வைத்த கலசங்களும் என்ப கல்லில் நனைத்தெடுத்த வடிவங்களும் கனியை பிளந்து வைத்த கலசங்களும் என்ப கல்லில் நனைத்தெடுத்த வடிவங்களும் இலையில் மறைத்து வைத்த அமிர்தங்களும் காணும் எவருக்கும் போதை தரும் இதழ் வண்ணமும் தங்க பதுமை ஒன்று சதுராடுது முத்துமணி திறன் கட்டி அணைத்தொரு பூச்சண்டு வைத்த சுகம் பெற ஓடி வரும் சில பொன்பண்டு முத்துமணி திறன் கட்டி அணைத்தொரு பூச்சண்டு வைத்த சுகம் பெற ஓடி வரும் சில பொன்பண்டு தந்தை முகத்தொரு முத்து பதிப்பவனானது தந்தை முகத்தொரு முத்து பதிப்பவனானது தாவுவார்கள் சிலர் தள்ளுவார்கள் சிலர் ஆவலோடு சுகம் பழகுவார்கள் சிலர் தங்க பதுமை ஒன்று சதுராடுது காலம் பிறந்ததென்று களி கொள்ளுங்கள் உங்கள் கவலை முடிந்ததென்று மொழி சொல்லுங்கள் காலம் முடிந்ததென்று களி கொள்ளுங்கள் உங்கள் கவலை முடிந்ததென்று மொழி சொல்லுங்கள் தேவர் உலகில் திருநாள் காணுங்கள் இந்த தேவி துணையில் பல காலம் பாடுங்கள் தங்க பதுமை
அதில் சந்தன பொற்புளம்பு இணைந்தோடுது தங்க பருமை ஒன்று சதுராடுது. அது அடுத்து இந்த மைக்கில தையெல்லாம் வச்சு அங்கே மாறும் நானும் மாறு நான் மொத்தத்திலேயே மாறிடுவேன். இப்படி அம்மையப்பர் ஆலயத்திலே அழகாகவே லட்சுமியானவள் ஆமா நடனமாடி வரக்கூடிய நாளைகளே எல்லோரும் லட்சுமியோட நடனத்தை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். ஆமாமா ரசித்தார்கள், சரி சிரித்தார்கள். ஆமாப்பா அவ்வளவு அருமையாக இருந்தது. அடேங்கப்பா இப்படி சரி சில நாட்களாக நடனமாடி வரக்கூடிய நாளைகளே ஆமாமா எங்கு பார்த்தாலும் லட்சுமி என்று ஒலிக்கிறது. ஆமாப்பா கோவிலே பூஜை செய்து வருகிறான் சிவப்பாப்பானுடைய மகன் வேலவ வேதியன். அந்த 61 மறைவர்களுக்கு தலைமை மறைவராக திகழ்ந்தார் அல்லவா சிவபாப்பா. ஆமா அவருடைய மகன் வேலவ வேதியன் அப்படி பூஜை செய்து வருகின்றார். சரி, வரக்கூடிய நேரத்தில் மனதில் எண்ணுகின்றார், என்ன எங்கு பார்த்தாலும் ஒரு பெண்ணானவள் லட்சுமி லட்சுமி என்று சொல்லி நாட்டிய பேரொழி என்றல்லவா சொல்லுகின்றார்கள். ஆமா இந்த லட்சுமி நாமல் இதுவரையும் பார்த்தது கிடையாது அல்லவா. ஆமா கண்டிப்பாக என்று பார்க்க வேண்டும் என்று சொல்லி சொல்லி ஏறிட்டு பார்க்கக்கூடிய நேரத்தில் நேரத்தில் தங்கச்சிலை போல் காட்சி அளித்தாளாம் இந்த லட்சுமி பெண்கொடியானவள். ஆமா மனதிற்குள் எண்ணுகின்றார், அதாவது நம் குலத்திலும் பெண்கள் இருக்கின்றார்கள் அல்லவா. ஆமா இப்படி ஒரு பேரழகிய நாமல் இதுவரையும் கண்டது கிடையாது. ஒரு நாள் இருந்து மறுநாளை இறந்து விட்டாலும் சரி இப்படி ஒரு பெண்ணோடு நாமல் ஒட்டி உலாவ வேண்டும் என்று சொல்லி ஒரு கீழ்த்தரமான எண்ணத்தை மனதிற்குள் பதித்துக் கொண்டான். ஆமா ஆலயத்திலே பூஜையானது முடிந்தது. சரி அனைவரும் தீபாராதன தட்டை தொட்டு வணங்கி விட்டு சென்று விட்டார்கள். ஆமா இந்த வேலவ வேதியன் தீபாதன தட்டு. ஆமாப்பா சரிதான். ஆமாப்பா ம், தொட்டு வணங்கி விட்டு சென்று விட்டார்கள். ஆ, கடைசியில் நின்றிருந்தார் அல்லவா வரிசையில் இந்த லட்சுமி ஆனவள். ஆமா அவளுடைய அருகாமையில் இந்த தீபாராதன தட்டை கொண்டு வந்தானா. சரி, தீபாராதன தட்டில் இருக்கக்கூடிய ஒளியதிலே அவளுடைய மதிமுகத்தை கண்டானா. ஆ, தன்னுடைய மதியை இழந்தானா மதிகெட்ட வேதியன். கீழே விழுந்தாள். கொத்தன் அவளுடைய பாதத்திலே விழுந்தானா. ஆமா விழுந்த அல்தே வேதியனை, விழுந்த அல்தே வேதியனை விழுந்த வேதியனை ஓடே சிவகாமி மகள் லட்சுமியாய், சிவகாமி மகள் விழுந்த வேதியனை விழுந்த வேதியனை விழுந்த அல்தே வேதியனை சிவகாமி மகள் சுமியாய் சிவகாமி மகள் சுமியாய் இந்த மொழிகள் பல பேசி குணமுடனே குத்தி வந்தாள். பார்த்தாளே தாய் கிழவி, பார்த்தாளே தாய் கிழவி அவள் வேறு சொல்வாள். போடு 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 அசத்து அசத்து. கீழே விழுந்த வேதியனை ஆமா கள்ள கபடம் மனதில் இல்லாத லட்சுமியானவை சரி அப்படியே தூக்குகின்றாய். அதாவது இந்த வேலவன் நினைக்கின்றான், என்ன நினைக்கிறீங்க? நினைத்த காரியம் இவ்வளவு சுலபமாக நடக்கும் என்று தெரியவில்லை அல்லவா. ஆமா அப்படி என்று சொல்லி ஜாலம் வந்த மாதிரி அவளுடைய அப்படியே மடி மீது தலை வைத்து தூங்கிட்டான். என்ன கேட்டாள் தெரியுமா? என்னம்மா கேட்கிறார்கள்? வேதியரே, என்னம்மா வேதியரே என்னம்மா எழுந்திரியுங்கள். எம்மா ஆமா, ஆ, இதுவரைக்கும் சும்மா தானே வந்தீங்க. ஆமா என்னை பார்த்த பொழுது என்னிடத்திலே வந்து இப்படி மயங்கி விழுந்து விட்டீர்கள் அல்லவா? அம்மா என்ன காரணம்? அதாவது நான் எங்கு இருந்தேன் எங்கு விழுந்தேன் என்று எனக்கு தெரியவில்லை. சரி, எதை கண்டு மயங்கி விழுந்தேன் என்றும் எனக்கு தெரியவில்லை அம்மா. ஓஹோ, ஆமாம்மா அப்படியா? ஆமாம்மா சரி, உங்களுக்கு ரொம்ப முடியாம இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம்மா காலைல சாப்பிட்டீங்களா என்ன? அம்மா என்ன? அதாவது காலையில் சாப்பிட்டேன் என்று சொன்னால் பூஜை வைக்க வர முடியுமா? ஆ, ஒருபோதும் முடியாதல்லவா. சரி, விழுந்து விட்டேன் தாயே. அப்படியானால் ஆ, உங்க வீடு எங்க இருக்குன்னு சொல்லுங்க. அம்மா உங்களை போய் அங்க கொண்டு விட்டுட்டு வருகிறேன். என்னுடைய அகரமானது 7 காத வழி தூரம் இருக்கின்றது. 7 காதவழியா? ஆமாப்பா இவ்வளவுதானே? அம்மா எங்க அண்ணன் இருக்கு. அண்ணா, ஆ, அண்ணா, அம்மா நீ அங்கேயும் இங்கேயும் ஓடாது. அதாவது எனக்கு ரொம்ப முடியாமல் இல்ல, இருக்கின்றது. அவர்கிட்ட சொன்னா பத்திரமா உங்களை கூட்டிட்டு போயிருவாரு. பத்திரமும் வேண்டாம் பத்திரம் இல்லாமலும் வேண்டாம். இந்த ஓரமாக கிடத்தி விடு. இவனோடு போவதற்கு நான் இந்த ஓரமாக படுத்து விடுகின்றேன். கோவிலே பூஜை செய்யக்கூடிய பூசாரி தெய்வத்திற்கு சமம் என்று சொல்வார்கள் அல்லவா? ஆமா அப்படி எங்க அம்மா என்ன சொல்லி வளர்த்திருக்காங்க. ஆ, நான் உங்களை எப்படி இந்த நிலைமையில விட்டுட்டு போக ஆமா, முடியும்? கண்டிப்பாக. அதனாலே சரி சரி, உங்க வீட்டுக்கும் போக வேண்டாம், ஆ, எங்க அண்ணனும் வரண்டாம். சரி எங்க வீடு பக்கத்துலதான் இருக்குது. ஆ, ஆனா கொஞ்சம் நடக்கணும். ஆகட்டும் அம்மா என்னோட வருகின்றீர்களா? ஆகட்டும் என்று சொல்லி கள்ளம் கபடம் என்று இந்த லட்சுமி
லட்சுமி பெண்குடி ஆனவள் ஆனவள் இந்த கயவனை அப்படியே கட்டி அணைத்து நேர் அகரத்திற்கு அழைத்து வருகின்றாள். சரி அகரத்தில் என்ன நடக்கிறது என்று சொன்னால், அதாவது மகளானவள் எப்போது வருவாள் வருவாள் என்று சொல்லி வழிமேல் விழி வைத்து காத்திருக்கின்றாள் இந்த சிவகாமி தாதியானவள். அந்த நேரத்தில் லட்சுமியானவள் வந்து கதவை தட்டுகின்றாளா. அம்மா அதான் வழி மேல விழி வச்சு காத்துட்டு இருக்காங்கல்ல. ஆமா, அப்புறம் ஏன் கதவை தட்டணும்? கொஞ்சம் தூங்கிருப்பா. ஆமாம்மா. மகளே லட்சுமி, அம்மா வாடி வா வா. அம்மா எப்படி இருக்க? அம்மா என்ன? அதாவது எப்படி இருக்கின்றாய் என்று கேட்டாய் அல்லவா? ஆமா. எப்படி நாட்டியம் ஆடினாய் என்று கேட்கவில்லை அல்லவா? எப்படி நாட்டியம் ஆடினாய்? அம்மா நாட்டியம் அனைத்தும் மிகவும் சீரும் சிறப்புமாக நாட்டியம் ஆடினேன். என்னம்மா உன்னை பார்த்தா விடிய விடிய நடனம் ஆட வச்சுட்டாங்களோ? ஒருபோதும் கிடையாதம்மா. அம்மா என்ன ஊரவர்கள் உடமை 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 என்று சொல்லி பொன் பொருள்கள் வாரி வாரி வழங்கினார்கள். அப்படியா? ஆமாம்மா. சரி இருக்கட்டும். பின்னாடி யாரோ நிக்கிற மாதிரி இருக்குது. அம்மா நம்ம வீட்டுக்கு சாமி வந்திருக்குமா? சாமி எல்லாம் வீட்டுக்கு கூட்டிட்டு வருவாங்களா? சாமி கும்பிட்டமா கோயில்ல விட்டுட்டு வந்துடணும்டி. இப்படி சாமி எல்லாம் வீட்டுக்கு கூட்டு வந்தா கொடை கேட்கும், கொடை கொடுக்கணும், மேளம் வைக்கணும். அதெல்லாம் நம்மளால முடியாது மகளே. கொண்டு விட்டுட்டு வந்துரு. 200 ரூபா கொடுத்தா ஒரு கொடை கிடைக்கும். அந்த கொடையை கொடுக்கவே முடியாது. என்ன மலைக்கு பிடிக்கிற கொடையை அவர் கேட்பாரு. வேற என்னமா? வில்லு பாட்டு கேட்பாரு. அம்மா அந்த சாமி என்று நினைக்காதே. சாமி என்று, அதாவது சாமி என்று சொன்னால் ஆலயத்தில் பூஜை செய்யக்கூடிய பூஜாரியை தான் சாமி என்று சொன்னேன். அப்படியே தள்ளிப்போ பாப்போம் யாருன்னு. இவனா முழிக்கிற மொழியை வச்சே கண்டுபிடிச்சிட்டு சிவபாப்பானுடைய மகன் என்று. ஆமா கண்டிப்பாக. அவன்தானே? ஆமாமா. மனதுக்குள்ளே ஒரு சந்தோஷம். ஏனென்று சொன்னால் 6 லட்சம் பொன்னுடைமைக்கு உரியவனவல்லவா இவள். அகரத்திற்குள் வெளியிலே வைத்து பேசலாமா? பிடிச்சதை பிடிச்சா புளியங்கொப்ப பார்த்து பிடிச்சிருக்கிறா. ஆமாப்பா. முருங்கொப்ப பிடிச்சிருந்தானா 3 துண்டா முறிஞ்சு விழுந்திருக்கும். ஆமா. பணக்காரன் அல்லவா இவன். ஆமா கண்டிப்பாக. இவனிடத்தில் இருக்கக்கூடிய பொன் பொருளை எல்லாம் வாங்கின லட்சுமி அவனை கூட்டிட்டு உள்ள போ. ஆகட்டும் என்று சொல்லி கள்ளம் கபடம் இந்த லட்சுமி பெண்குடியானவள் நேர் அகரத்திற்குள் அழைத்து, அதாவது பஞ்சனமத்தை விரித்து சரி அமர வைத்து பால் பதார்த்தங்கள் பறிக்க கொடுத்தார்களா. நிற்கிறாள் சிவகாமி. மகளுக்கு அழகு இருக்கும் வரைக்கும் தான் இவன் சுத்தி சுத்தி வருவான். அழகு என்பது நிரந்தரமா? ஒருபோதும் நிரந்தரம் கிடையாது அல்லவா? இன்னைக்கு இருக்கிற அழகு நாளைக்கு நமக்கு இருக்குமா? இருக்காது. ஏன்னு சொன்னால் எதற்காக? இப்ப உங்களை எடுத்துக்குவோம். நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்கன்னு வைங்க. அடிக்கடி அதானே சொல்றீங்க நான் ஆண் அழகன்னு. ஆமா. சரி நல்லா இருக்கீங்கன்னு வைங்க. இந்த ரோட்ல நடந்து போயிருங்க, ஒரு சின்ன கல்லு தட்டி கமந்து விழுந்துட்டீங்க, என்ன ஆகும்? மூக்கு சப்பிரும், பல்லு உடையும். ஆமா அப்படிதானே? அந்த பல்லு உடைஞ்சு போச்சுன்னா உங்களை பார்க்க எப்படி இருக்கும்? அந்த அழகு கிடைக்குமா? பேரழகன் மாதிரி இருக்கும். அம்புல்லிமா அம்மா. அதனாலே அழகு அழகுன்னு ஆடக்கூடாதுன்னு. அழகு என்பது நிரந்தரமே கிடையாது. ஆமா கண்டிப்பாக. அதனாலே மகளுக்கு அழகு இருக்கிறது வரைக்கும் தான் இவன் சுத்தி சுத்தி வருவான். அதாவது சுருக்கமாக சொல்ல போனால் இந்த வேலவனுக்கு நாம மருந்து கொடுக்க வேண்டும். ஆமாப்பா. மருந்துன்னு சொன்னா காய்ச்சல் மருந்தா? ஒருபோதும் கிடையாது அல்லவா? இருமல் மருந்தா? அதாவது இவனை மசக்க வேண்டும் என்று சொன்னால் கைவச மருந்து கொடுக்க வேண்டும். மசக்கு மருந்து கொடுக்க வேண்டும். கண்டிப்பாக. வசிய மருந்து. ஆமா. அதுக்கு சொல்லி எப்படிப்பட்ட பொருட்கள் சேகரிக்கின்றாள் என்று சொன்னால் ஆடையொட்டி பின்தொடரி அதிகமடி செயலையொட்டி பேடையொட்ட கருகாகும் பித்துடனே பித்தாந்தல் தேடி வைத்த மருந்து தேடி வைத்த அங்கே தேடி வைத்த மருந்தை ஆடுபட்ட மருந்தை எல்லாம் பாப்பானை தின்ன வைத்தாய். பல மருந்தாலும் கால் பிடிக்கும் சுகத்தாலும் டமட்டா பண்ணத்தை எல்லாம் கொடுத்தாய். சில பல பொருட்களை எடுத்தாய், அம்மியிலே வரைத்து அரைக்கின்றாய். அப்படியே நிழலிலே சரி காய வைத்து சிறு சிறு உருண்டைகளாக்கி வெற்றிலே வைத்து லட்சுமியிடத்திலே கொடுக்கிறாய். மகளே லட்சுமி, அம்மா அதாவது வேலவ வேதியன் வரக்கூடிய நேரமாகி விட்டதா? அம்மா வந்தாச்சுமா, உள்ளத்தான் இருக்கிறாரு. அப்படியா? அம்மா என்ன? அதாவது அடுப்பிலே பால் காய்த்து வைத்திருக்கின்றேன். சரி. அதாவது வந்து இருக்கக்கூடிய நேரத்தில் ஓடோடி சென்று இந்த பாலை பருக கொடு. அது மட்டுமல்லாமல் வேற என்ன? பாலை குடித்த வாயானது ஒரு மாதிரி புளிப்பாக இருக்கும் என்று சொல்வான்.
ஆமா விடாதே இந்த வெற்றிலை ஊட்டி விட்டு விடு சரி ஆகட்டும் என்று சொல்லி பின்வாசல் வழியாக இந்த தாதியானவள் வெளியிலே சென்று விட்டாள் சரி அவ வீடு தானே ஏன் ஆமா. பின்வாசல் வழியா ஒளிச்சு ஓடணும் முன்வாசல் வழியா வர வேண்டியது முன்வாசல்ல போயாச்சுன்னாக்க நடு வாத நின்ன மாதிரி எல்லாம் இருக்காமே ஆமாமா சரிதான் சரி அப்படி என்று ஆமையா அழகாக லட்சுமியை கொண்டு வருகிறாள் சரி ஆமா ஐயா வேதியரே ஆ, எங்க அம்மா உங்களுக்காக பால் காய்ச்சி வைத்திருக்கின்றார்கள் பாலா ஆமா ஆகட்டும் என்று சொல்லி ஒண்ணும் பாகல வாங்கி கர 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 கரன்னு குடிச்சிட்டான் லட்சுமியோட லட்சுமி அம்மாக்கு மேல அவனுக்கு அப்படி ஒரு பாசம் ஆமா பாசம் ஆ, ஆமாமா அது மட்டுமில்லை வேற வெட்டில சாப்பிடுற பழக்கம் உண்டா ஏமா என்ன வெற்றிலை சாப்பிட்டாலும் ஆடு முட்டும் என்று சொல்வார்கள் ஐயோ இது யார் சொன்னது அதாவது பழைய பழமொழி அப்படி அது மட்டும் அல்லாமல் ஆ, என்னுடைய தோப்பனாருக்கும் தோப்பனாருக்கும் ஆமா தோப்பனாருக்கும் வெற்றிலை சாப்பிடக்கூடிய பழக்கம் கிடையாது தோப்பனார்னா யாரு தோப்பனார்னா அப்பா அப்படியா ஆமா அப்ப அம்மாவை எப்படி சொல்வீங்க அத்திம்பிள் அத்திம்பேளா ஆமா என்ன ஒரு பேரா இருக்குது ஆமாப்பா அம்மா அப்பான்னு சொன்னாலே நல்லா தானே இருக்குது ஆமா ஆ, வீடு ஆறுன்னு சொல்லுவீங்க ஆமா அப்படிதானே ஆமா ஆமா சரி சரி ஆ, ஆனால் ஆ, பரவாயில்ல அது உங்களுடைய பாசை ஆமா கண்டிப்பாக இருந்துட்டு போகட்டும் சரி வெத்தில சாப்பிடுற பழக்கம் உண்டா ஏமா என்ன அதாவது வெற்றிலை சாப்பிடக்கூடிய பழக்கம் எங்க பரம்பரைக்கு கிடையாது ஆனால் ஒன்று மாடெல்லாம் முட்டாது ஆ, எங்க வீட்டுக்குள்ள மாடெல்லாம் கிடையாது ஆ, கருமத்த மாடெல்லாம் உங்க வீட்டுக்குள்ளதான் இருக்கும் ஆமா கண்டிப்பாக அதனால ஆ, நம்பி வெத்திலையை சாப்பிடுங்கள் ஏமா என்ன அதாவது நீ விஷத்தை தந்தாலும் கண்டிப்பாக உன்னுடைய கையால் தந்தால் நான் வாங்கி சாப்பிடுவேன் அது அப்புறம் வைக்கலாம் ஆ, இப்ப இந்த வெத்திலையை சாப்பிடுங்க ஆகட்டும் என்று சொல்லி சொல்லி கள்ளம் கபடம் என்று அந்த வெற்றிலை வாங்கி சாப்பிடுகின்றானா சரி சாப்பிடக்கூடிய நேரத்தில் ஆ, லட்சுமி அருகில் இருந்து சாப்பிடுங்க அப்படின்னு ஊட்டி விடுறா ஆமா அவளுடைய முகத்தை பார்த்தா பாத்தீங்களா ஆ, அந்த உமிழ் நீரை அப்படியே விளங்கி விட்டானா சரி உமிழ் நீரை விளங்கக்கூடிய நேரத்தில் நேரத்தில் மருந்தானது வேலை செய்ய ஆரம்பிக்கின்றது வேலை செய்ய ஆரம்பித்தவுடனே ஆமாமா லட்சுமி மேலே ஒரு தனி பாசம் வருகிறது கண்டிப்பாக தன்னிடத்திலே இருக்கக்கூடிய ஆமாமா பொன் பொருளை எல்லாம் அள்ளி கொண்டு கொடுத்தான் தாய் தகப்பன் தேடி வைத்த அனைத்து முதல்களையும் லட்சுமி சிவகாமி என்று சொல்லி சொல்லி அந்த லட்சுமியுடைய கையிலே கொண்டு கொடுத்தானா ஆமா அதுவும் போராது என்று சொல்லி ஆமாமா கோவிலே சென்று சரி சாமியுடைய நகைகளை எடுத்துக்கொண்டு கொடுக்கின்றார் ஆலயத்தில் வந்து பார்க்கக்கூடிய நேரத்தில் கல் சிலையில் ஆபரணம் எண்ணிக் கொண்டிருப்பதை கண்ணிலே கண்டார் ஆமா கல் சிலைக்கு இந்த ஆபரணம் இவ்வளவு அழகாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் சொன்னாள் ஆசை காதலி லட்சுமிக்கு எவ்வளவு அழகாக இருக்கும் ஆமா அப்படி என்று சொல்லி சொல்லி அனைத்து நகைகளையும் பறித்துக் கொண்டு அந்த லட்சுமியுடைய கையிலே கொடுத்து விட்டானா அதுதானே உண்மையான அன்பு ஆமா இந்த அன்புக்கு என்ன கொடுத்தாலும் போராது என்று தான் தோணும் இவனும் அப்படித்தான் அனைத்தையும் வாரி வாரி கொண்டு கொடுத்தான் சரி அவ்வளவும் அவங்க அம்மா வாங்கி 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 எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க ஆமாமா லட்சுமியானவள் ஆமா ஒரு நாள் தினத்திலே கோவிலில் நடனமாட சென்று விட்டாள் சரி இவனுக்கு லட்சுமியை பார்க்காம இருக்க முடியல கையில காசு வேற இல்ல கொடுக்க முதலெத்து விட்டது கொஞ்சம் ஆமா. தயங்கிதான் வருகிறான் ஆமாமா சம்மதிப்பார்களா லட்சுமியை ஒரு எட்டு எடுத்து போய் பார்த்து வரலாம் என்று சொல்லி சொல்லி வரக்கூடிய நேரத்தில் இன்னைக்கு நம்ம போய் லட்சுமியை கல்யாணம் பண்ணி கேட்கணும் கல்யாணம் பண்ணி கேட்டா நம்ம கொடுத்த நகையெல்லாம் திரும்பவும் நமக்கே சொந்தமாகிரும் அல்லவா ஆமா கண்டிப்பாக அப்படி என்று ஓடி வருகிறான் சிவகாமி மட்டும் தான் வீட்டுல இருக்கிறா சரி அந்த கதவை போட்டு தட்டுறான் அத்தே லட்சுமி அத்தே லட்சுமி என்னங்க யாருடா அது அத்தைன்னு கேக்குது லட்சுமி கேக்குது ஆமா அத்தே நான் தான் வேலவன் வந்திருக்கின்றேன் அத்தே ஆ, ஏய் வேலவனா ஆமா உனக்கு இப்ப என்னடா இங்க வேலை அத்தே தனியாக வீட்டுல ஒரு பொம்பளை பிள்ளை இருக்க வீட்டுல இப்படி வந்து கதவை தட்டுறிய பார்க்கவர்களும் என்ன எப்படி பேசுவார்கள் வெளியே போடா அத்தே என்ன என்ன வார்த்தை சொல்லுகின்றீர்கள் அத்தே என்ன வார்த்தை சொல்லுகின்றீர்கள் ஒரு பெண் இருக்க வீட்டுல ஒரு ஆம்பளை வந்து கதவை தட்டுறது தப்புதானே ஆ, அது வேற நான் சின்ன பிள்ளை சொல்லு அத்தே என்ன அதாவது லட்சுமியை ஒரு எட்டு பார்த்து விட்டு செல்லலாம் என்று வந்தேன் லட்சுமியா ஆமா லட்சுமி இல்லப்பா நடனமாட சென்றிருக்கின்றாள் அத்தே என்ன அப்படி என்று சொன்னால் லட்சுமியானவள் வரும் வரை இந்த ஒட்டு திண்ணையில் நான் இருந்து விட்டு சென்று விடட்டுமா ஆமா ஆ, ஒட்டு திண்ணையில இருப்பதற்கும் காசு வேண்டும் உன் கையிலே காசு இருக்கிறது என்றால் இருக்கா இல்லையா அத்தே என்ன இன்று ஒரு தினமும் கடம் அத்தே இன்று ஒரு தினமும் கடம் யாருக்கு கடன் வைக்கின்றாள் ஆமா எங்களுக்கா கடன் வைக்கின்றாள் ஆ, டேய் ஆ, காசு இல்லாதவனுக்கு தாசு வீடு தஞ்சமா வெளியே போடா நாயே வெளியிலே போடா நாயே என்று உள்ள வார்த்தை கேட்ட மறுகரம் நினைக்கின்றாள் எதற்காக இவள் இந்த வார்த்தையை சொன்னாள் நம்முடைய கையிலே காசு பணம் இல்லை என்பதை அறிந்து விட்டாள் அல்லவா அதற்காக தானே பெரியவர்கள் சொல்வார்கள் எப்படிங்க மதியாதார் தலைவாசல் மிதியாதே என்று சொல்வார்கள் ஆமா அது மட்டுமல்லாமல் வேற என்ன அதாவது விளக்கின் ஒளியும்
வேசியின் நட்பும் துளக்கரை வேரில் தாமே என்று சொல்வார்கள். ஆமா. அதாவது ஒரு விளக்கிலே எண்ணெய் இருக்கு வரை மட்டும்தான் அங்கு நெருப்பானது எரியும். சரி. அந்த விளக்கத்துல எண்ணெயானது தீர்ந்து விட்டது என்று சொன்னால் எப்படி நெருப்பானது எரியும்? அது மட்டுமல்லாமல் அருணகிரிநாதனின் உடம்பு அனைத்தும் குஷ்டம். ஏற்றுக்கொண்டிருந்த விலைமகள் கையிலே காசு இல்லை என்று சொன்ன பிற்பாடுதானே வெளியிலே போடான் ஆயே என்று உரைத்தாள். இனி ஒரு கணம் போலும் இருக்கக்கூடாது என்று சொல்லி வேலவனானவள் ஆமாமா கொடுத்தன நீ பல நாளாய் கொடுத்த மோதல் அட்டனையோ கொடுத்தனே பல நாளாய் கொடுத்த முதல்கள் அத்தனையோ கொடுத்தனே அவன் முகத்தை கண்டபோது வேலவனோ கொடுத்தனே அவன் முகத்தை கண்டபோது வேலவனோ தகதகதகதா காயுறவு அல்லாதே கையுறவு காணவில்லை வாயூரவே அல்லாது கையூரவே காணவில்லை பரதேசம் போகவில்லை பாகியவள் துணிந்தானே பரதேசம் போகவில்லை பாகியவள் துணிந்தானே இறைவா ஆண்டவா கையில இருக்கக்கூடிய புன்பொருள் எல்லாம் தாசி பெண்ணுக்கு அள்ளி அள்ளி கொடுத்தோமே வாரி வாரி கொடுத்து விட்டோமே. ஒரு நாள் காசு இல்லை என்பதற்காக சீ போடா வெளியே சொல்லி விட்டாளே தாசி குலத்தை காட்டி விட்டாளே அவ கண்டிப்பாக இங்கிருந்தால் ஆகாது காட்டு வழி நோக்கி வருகிறான். சரி கள்ளியடி மூடை கண்டான். ஆமாமா காசு இல்லாதவனுக்கு கள்ளியடி மூடை தஞ்சம் அப்படி என்று சொல்லி தன்னை கையில இருக்கக்கூடிய துண்டை உதறி தரையிலே விரித்து விட்டு ஆமா. இருக்கக்கூடிய நேரத்தில் அவனை அறியாமல் ஒரு வாசகம் வருகின்றது. என்ன? அரும்பெரும் கானகத்தில் ஆமா. முப்பலிகள் என்று முப்பலிகளும் இந்த அரும்பெரும் கானகத்தில் உண்டு என்று சொல்லி அந்த தரையிலே அந்த துண்டை விரித்து விட்டு அமர்ந்து விட்டானா. இப்படி இருக்க இருக்க கோவில்ல நடனம் ஆடி முடித்த லட்சுமி வீட்டுல வந்து கேட்கிறாள். என்ன கேட்கின்றாள்? அம்மா என்ன? அம்மா அம்மா வேதியர் வந்தாங்களா? வந்தா வக்கத்த பையன் ஒட்டு திண்ணையில இருந்து லட்சுமி லட்சுமின்னு உளறிட்டு இருந்தா. என் அம்மா அப்படி பேசுறீங்க? சனியன 4 போடு போட்டு இந்த பாதைக்கு போச்சு. ஐயோ கோவத்துல திட்டிட்டீங்களா? ஆமாம்மா. எங்கே போனார்? எங்கு சென்றான் என்று தெரியவில்லை, இறந்து விட்டான் என்று நினைக்கிறேன். அவர் இல்லாத இடம் எனக்கும் தேவை கிடையாது. லட்சுமி நானும் இதோ வருகிறேன். இளமரி குலை அறியாது என்று சொல்வார்கள். அகரத்திற்குள் பாப்பா. முடியவே முடியாதம்மா, எனக்கு வேதியர் தான் வேணும், இதோ வருகிறேன். ஆகட்டும் என்று சொல்லி வேதியர் நடந்த தடத்தின் வழியை கண்டாய். ஆமாமா. காட்டிலே வந்து பார்க்கின்றாய். சரி. கள்ளியடி மூட்டிலே இருப்பதை கண்டாய். கவலை கோர்ந்த முகத்தோடு இருப்பதை கண்ணிலே கண்டாய். ஐயா வேதியரே, என்னமா காட்டில் தண்ணில் வரவு தனில் வரவே தனில் வரவே ஏதோ மக்களே சீர்தோக்கோ சீர்தோக்கோ காட்டி தனில் வரவே தனில் வரவே வரவு எதுக்கையா சீர்தோக்கோ சீர்தோக்கோ காடும் எருதது போல் இருந்தது போல் எல்லாம் தேடினேன் தேடினேனே. போடு 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 அசத்து அசத்து. காடு வேதியரே மோசமரும் எழுந்திரையோ காடு வேதியரே மோசமரும் எழுந்திரையோ
ஐயா வேதியரே, என்னம்மா? எனதுடைய தாய் ஏதோ வார்த்தை பேசிவிட்டால் என்பதற்காக இப்படி காட்டிலே வந்து உட்கார்ந்திருக்கிறீர்களே. ஆமாமா. என்னையா நியாயம் இது? வாருங்கள், ஊருக்கு போகலாம். அம்மா, என்ன? நீ தேடி உன்னுடைய அகரத்திற்கு சென்றிருந்தேன். உன்னுடைய தாய் கிழவி இருக்கின்றாள் அல்லவா, சிவகாமி தாதி. பார்த்து என்ன வார்த்தை சொன்னால் தெரியுமா? எங்க அம்மா எல்லாம் தெரியாம தான் பேசுவாங்க. விட்டுருங்களே. அதாவது எதுவாக இருந்தாலும் இந்த அரும்பெரும் காரகத்தில் என்னுடைய விதியானது முடிந்து விட்டு சென்று விடு. அப்படியா? நானும் போக மாட்டேன். லட்சுமி பிடிவாதம் பிடிக்க வேல்விழியானவள் அழைக்க இந்த வேலவன் மறக்க இந்த இடத்தில் தான் விதியானது விளையாடுகின்றது. கேடு வரும் காலம் கேளாது கண்தூக்கம் என்று சொல்வார்கள். வாழ்வு வரும் காலம் வராது கண்தூக்கம் என்று சொல்வார்கள் அல்லவா? இந்த இடத்தில் லட்சுமி பெண் கொடியானவளுக்கு கேடுதான் வருகின்றது. அழகாகவே தோசி அந்த வேரியனோ தோசியந்த வேரியனோ ஓகையரை கொத்தாகாலே எரியிலையாளமை உடமையெல்லாம் மனதிலே இளமணலைதான் கோட்டி இளமணலைதான் கோட்டி தலையே இளமணலைதான் கூட்டி இளமணலைதான் கூட்டி மன்னலையாய் தலையை கல்லெடுத்து அசைக்கவன் அவட்டா கல்லெடுத்து அவை தலையே நெருங்க விட்டு சவாடி வேதியனோ சவாடி வேதியனோ கல்லு எடுத்து போட்டான் கல்லை எடுத்தந்த மறையவன் போட கல்லை எடுத்து மறையவன் போட ஆளோட தலையது நெறிய புரண்டாய் மருண்டாளி தாசி முரண்டாள் மருண்டாளி தாசி புரித்தாய் மெலித்தாய் மருண்டாள் திரிந்தாள் புரண்டாள் மருண்டாள் திரிந்தாள் முரண்டாள் சக்கர கடவுளே சாட்சி என்றாய் கள்ளியினி சாட்சி என்றாய் கள்ளியரி சாட்சி என்றாய் உயிரது போன பொழுது உடலில் கிடந்த உடமைகளற்றே உடலில் கிடந்த உடமைகளை களற்றே குறித்து மறையவன போக புறப்பட்டு அவ்விடமிட்டானே லட்சுமியால் தூங்குகிற வேளையிலே பாறாங்கல்லை எடுத்து லட்சுமியுடைய தலையிலே போடுகின்றாள். அம்மா என்று கத்தினாள், கதறினாள், அந்த இடத்திலே துடிதுடித்து போனாள். உயிர் போகும் தருணத்திலே கள்ளி மர மூட்டை கண்டாய். அம்மா, என்னை இந்த பாவி கொலை செய்தன் அல்லவா? கள்ளி மரங்களை நீங்கள் தான் சாட்சி என்று சாட்சி வைத்து விட்டு இவருடைய உயிர் பிரேதி செல்கிறது. சரி, நகைகளை எல்லாம் கலற்றி அந்த இடத்தை விட்டு புறப்பட்டு வருகிறாள். சரி, நடனம் முடிச்சிட்டு அண்ணன் திருகண்ட நட்டுவன் தாயிடத்திலே வந்து கேட்கிறான், அம்மா என்னுடைய தங்கை எங்கே? என்ன? அதாவது நடந்த காரியங்கள் அனைத்தையும் ஒன்று விடாம சொன்னாளா? தங்கை இல்லாத இடம் எனக்கும் தேவையில்லை என்று அங்கு ஓடோடி வந்து தங்கையை கண்டான். தங்கை இறந்திருப்பதை கண்டான். அதே கல்லிலே முட்டி மோதி அவனுடைய உயிரும் மாய்த்துக் கொள்கிறார். இருவேறு உயிரும் கைலாசம் செல்கிறது. இப்படி இருக்க இவர்களை கொண்டானே பாவி, அவனுடைய நிலைமை என்னவென்று பாருங்கள். ஆதியை கொண்ட தெரியாதனவே வழிவிட்டு காட்டு வழியாக தாதியை கொண்ட பழி நமக்கில்லை தெரியாதனவே காட்டு வழி விட்டு சாட்டு வழியாக காட்டு வழி விட்டு சாட்டி
வழியாக காசிக்கு போய் வண்டி வாசிக்கு தேடலாம் கப்பல் சமைத்திடலாம் நமக்கில்லை என்ற வேதிய பாடினானே நகைகளை கொண்டு விற்க வேண்டுமே என்று எண்ணம் கொண்டு வரும் பொழுது தண்ணீர் தாக வருகிறது. யமன் அங்கே கிணறாக சமைந்து கொண்டார். தோண்டி எடுத்து தண்ணீர் கோரும் போது கல்படிக்குள்ள இருந்து பாம்பு வெளியே வந்து வேதனை தீண்டி விட்டு செல்கிறது. அந்த காட்டிலே இறந்தான். 3 பேர் உயிரும் கைலாசம் போகிறது. போனர் கையில் எல்மோ வேகமாகவே சேர்த்து மன்னன் தங்கையமாக பாவிய மன்னன் தங்கையுமாக பாவிய அப்பாலுக்கு இல்லைன்னு சொல்லி நேரத்தை மறைய அழுத்த மையனை பார்த்து சொல்வாய் சொல்லி நிறுத்தி மறைய தன்னை நெறிலை அழுத்த மையனை பார்த்து சொல்வாய் கொஞ்சம் பள்ளியை திறப்பவாங்க தமிழ் பிறப்பிக்க வேணும் சிவமே கொண்ட பள்ளியை திரும்பவாங்க பிறப்பிக்க வேண்டும் சிவமே. இப்படியாக சிவபெருமான் கேட்கின்றார். என்னப்பா எப்படி நீங்கள் வந்தீர்கள் என்று கேட்க சுவாமி அதாவது இவனை நம்பி நடு கானகத்திலே போற எனக்கு நியாயம் சொல்லாமல் என்னுடைய தலையிலே கல்லை போட்டு கொண்டு விட்டார். உங்களுக்கு என்ன வேண்டும்? கல்லால் கொண்ட பலியை என்னுடைய 2 கரத்தாலே நான் வாங்க வேண்டும். அப்படியே ஆகட்டும். பூலோகத்தில் நானும் என்னுடைய அண்ணனும் ஒரே தாயுடைய வயிற்றிலே பிறக்க வேண்டும். சித்திரபுத்திர நயினாரே சோழவ நாட்டிலே அண்ணன் தங்கையுமாக இவர்களை பிறவி செய்யுங்கள். ஐயா காவிரி பட்டணத்திலே மானாக்கன் குலத்திலே சரி செட்டியார் குலத்திலே இந்த பாவியை பிறவி செய்யுங்கள். ஆகட்டும் ஐயா. அழகாகவே சோழவள நாட்டிலே செம்பிய தேவியும் அண்ணனுமாக வாழ்ந்து வரும்போது குழந்தை இல்லாத கவலையினாலே ஆதி சிவனை மனதில் நினைக்க சரி செம்பிய தேவி கர்ப்பமற்றாய் 10 மாதம் ஆகிறது. சரி என்ன சொல்வாள் தெரியுமா? வயரும் அடி வயரும் கட வயரும் வயரும் அடி வயரும் கட வயரும் வெட்ட மரம் போல் உடல் வயரும் வெட்டி விட்டவன் போல் வர வயரும் மேதே பரடல்வாய் அம்மா மறுத்து வளவு அல்லாத கதைக்குதம்மா கொல்ல எண்ணெய் வாங்கி தாயான இசக்கி அம்மை வந்து பிறந்திடுவாள். பிறந்தாளே இசக்கி அம்மை இசக்கி அம்மை குறவை பாடு சிவனருளா சிவனருளா அழகு தக்க சிலை போலே அழகு தக்க சிலை போலே இசக்கி அம்மை இசக்கி அம்மை எவ்வள வளராடுதிலே ஒரு குழந்தை பிறந்த போது ஓவியத்தார் குறவையிட்டார் பிறந்த போது தாதியர்கள் செப்பியனோ ஏது மொழி சொல்லுவானா ஏது மொழி சொல்லு
பாரா உயரும் தான் கேட்டு உயரும் கேட்டு உதயது தான் மகிழ்ந்து உலகது நன்மகளே குழந்தைகள் பிறந்தாருக்கு கேட்டாரது சந்தோஷமான மகிழ்ந்து சந்தோஷமாய் மகளே விளையாடி விளையாடி மலையாள் வெளியாள் அறிவியல் குழுவை பாட தலைவர்கள் குழுவை பாட தமிழை தனை எடுத்து தமிழை தனை எடுத்து அழகுடைய தேவி அவளே இசக்கி அம்மையை அழகுடனே கையிலெடுப்பாள் அழகுடனே கையில் எடுப்பாள் இசக்கி அம்மையின் நீலராஜனையும் எடுத்து தாள் ஆட்டுவாரே ஆரிரரி ஆரிரரி ஆராரோ ஆரிராரோ ஆரிரரி ஆரோ ஆரிரரி ராரிரரி ஆரிராரோ ஆரோ ஆரிரரி ஓடிவா ஆரிராரோ பரிவேரன் சோழராஜன் சோழராஜன் சோழராஜல் படையாள தமிழோ ஆரிரரி ராரிரரி ஆரிராரோ ஆராரோ சங்கடங்கள் தீர்க்க வந்த அவனுடைய ஆரிராரோ ஆராரோ கண்ணான கண்மணியே கற்பகமே ஆராரோ ஆராரோ தேனோ திரவியமோ வெள்ளமுதோ திரவியமோ இந்த சோழவள நாடாள
வா